யூகேல குளிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனையில் எல்லா பெண்களுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி மாவை புளிக்க வைக்கிறது. உண்மையிலேயே இந்த வின்டரில் அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் மைனஸ்லலாம் போகும். அப்போ இட்லி மாவு புளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன டிப் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு மாவு புளிச்சு இருந்தால் தான் நமக்கு இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை நல்லா பூக்க பொங்க பொங்க அரைக்கணும். ஸோ அதுக்கு உளுந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்ன அப்படின்னா க்ரீன் வேலி. அந்த உளுந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. நான் வேறு உளுந்துலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போல்லாம் உளுந்து சரியாகவே பூத்து வரமாட்டேன்ருச்சு. ஸோ க்ரீன் வேலி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா உதயம் உளுந்து கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் இட்லி ரொம்பவே நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த அளவுக்கு உளுந்து மாவு நல்லா பூத்து வரணும். பூத்து வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொண்டு போய் ரேடியேட்டர் பக்கத்தில், ஏன்னா இந்த வின்டர் சீசனில் கண்டிப்பாக நம்ம ஹீட்டர் எல்லாருமே போடுவோம். ஸோ ரேடியேட்டர் பக்கத்தில் கொண்டு போய் நம்ம வைக்கும் போது இட்லி மாவு நேச்சராகவே நமக்கு புளிச்சிரும். ஸோ இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். ஓவனில் கூட அந்த அளவுக்கு மாவு புளிச்சு வரலை எனக்கு. ஸோ இந்த மாதிரி ரேடியேட்டர் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நம்ம ஊரில் எப்படி 8 ஹவர்ஸில் புளிச்சு வருதோ அதே மாதிரியே இட்லி மாவு புளிச்சு வருது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு